ஹலோ காய்ஸ். இது வந்து ஒரு OT7 ஒன் ஷாட். ஹாட் ஸ்டாண்ட்ஸ் மட்டும்தான்ட்ட பார்க்கலாம். சாஃப்ட் ஸ்டாண்ட்ஸ்லாம் வேணாம், பார்க்காதீங்க. அப்புறம் இதேமாரி கண்டென்ட்லாம் பிடிக்காது, ஓடி செவன்லாம் இருக்கக்கூடாதுக்கா அப்படிலாம் நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. OT7 பிடிக்கும், பார்ப்பேன் அப்படின்றவங்க மட்டும் பாருங்கள், ஓகேவா? அப்புறம் நோ மோர் ஹெட் கமெண்ட்ஸ். அப்புறம் எந்த இதுவும் சொல்லாதீங்க, லாஜிக்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதில் எதுவுமே லாஜிக் இல்லை. சிங்கிளாக போட்டாலும் லாஜிக் இல்லை, இதேமாரி போட்டாலும் லாஜிக் இல்லை. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கங்க, ஓகே? சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து உங்களுக்கும் பிடி ஸ்மெண்ட்ஸுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஓகேவா? அதான் கான்செப்ட்டு. இப்போ ஒரு நைட் டைம், கரெக்டாக ஒரு 11:30 போல் இருக்கும். நீங்கள் வந்து ரூமில் வந்து நீங்களும் நம்ம ஜிமினும் வந்து ரூமில் இருக்கீங்க, ஓகேவா? அவர் வந்து அப்படியே உங்கள் பேக்கில் வந்து அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்க. நீங்கள் வந்து லைக் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க போல். இப்போ வந்து அவர் வந்து உங்கள் வந்து வாலில் பின் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரொமான்டிக்கான அந்த சீன் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து கீழே பார்த்தா ஒரு கார் வருது. ஒரு கார் மீன்ஸ் பக்கத்துலேயே ஒரு 4-5 கார் மாதிரி வருது. மற்ற கார்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வேறு பக்கம் போகுது. இந்த கார் மட்டும் வீட்டுக்கிட்ட வருது. அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது. அப்படியே டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மற்ற 6 மெம்பர்ஸ், அதாவது எக்ஸ்பெக்ட் ஜிமின், ஓகேவா? மற்ற 6 மெம்பர்ஸ்லாம் அப்படியே வராங்க. வீடெலாம் இருட்டாக இருக்குது. என்னடா ஆளையே காண மாட்டுக்கு, ஜிமின் வந்திருப்பாங்களான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது காலில் எதுவும் சிக்குது. எதோ சிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஜேக்கி எடுக்கிறாரு. அது வந்து லைக் ஏதோ சாரீ மாதிரி இருக்குது, ஓகேவா? அந்த ஜிம்மெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரீ அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக அப்படியே தூக்கி போடுறாரு. காலில் இது மாட்டுது, ஒரு லைக்கு ஒரு கிளிப்பு மாதிரி மாட்டுது. அது வந்து அப்படியே இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே அது கால் படும்போது அப்படியே ஓரமாக போய் விழுது. பையன் வெறித்தனமாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே போகிறானுங்க. அங்கே வந்து ஒரு ரூமில் மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லைக் அங்கே வந்து ஒரு இந்த கலர்ஸ் லைட்லாம் எரிஞ்சிட்ருக்க மாதிரியே இருக்குது. அப்படியே போகிறாங்க, அந்த ரூமை வந்து க்ராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே வந்து லைட்டாக ஒரு மார்னிங் சவுண்ட்ஸ் ரொம்ப மைல்டாக தான் கேட்குது. வீடே அமைதியாக இருக்கிறதுனால அந்த சத்தம் வந்து கேட்குது. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மைல்டான சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், ஓகேவா? இப்போ வந்து அப்படியே மார்னிங் வந்து ஆகுது. நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. ஜிமின் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துருக்காரு. அவர் வந்து உங்கள் ஹிப்பில் வந்து தலையை வச்சுட்டு அப்படியே படுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே எழுந்திருக்கிறீங்க. ஜிமின் வந்து அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் வந்து அவர் அப்படியே தள்ளி அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு டவல் மட்டும் கிடக்குது. அதை அப்படியே எக்கி எடுக்கிறீங்க. உங்களால் முடியல, அப்படியே எக்கி எடுத்து அப்படியே கட்டிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளார வந்து போகிறீங்க. அங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளாரே ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே போகிறீங்க. போயிட்டு ஒரு சாரீ தான் எடுத்து வியர் பண்ணுறீங்க. லைக் காட்டன் சாரீ மாதிரி தான் வியர் பண்ணுவீங்க. நீங்கள் அடிக்கடி காட்டன் சாரீஸ் தான் வியர் பண்ணுவீங்க. அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் அந்த இது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த எல்போ வரைக்கும் வந்து ஜாக்கெட்ஸ் வச்சு அப்படியே போட்டிருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. அந்த மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே இப்போ வெளியே வரீங்க. லைக் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது பிளாக் கலர் வந்து அந்த ஜாக்கெட் வந்து போட்டுட்டு ஒயிட் கலரில் லைட்டாக ஒரு மாதிரி அழகான டிசைன் வந்து வச்சுருக்கோம். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக மினிமலான ஒரு டிசைன்ஸ் வச்ச மாதிரி அப்படியே இது பண்ணிட்டு சிங்கிள் ஃபீட்டில் போட்டு வரீங்க. இப்போ அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அப்படியே தலைக்கெலாம் குளிச்சுட்டு அப்படியே தலையில் துண்டு கட்டிட்டு அப்படியே வரீங்க. இங்கே வந்து பிடி ஸ்மெண்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே நடந்து வரீங்க. வாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க.
வந்து கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனில் வந்து ஒரு 2 மெய்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து போய்ட்டு மேம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து காஃபி கொடுத்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வரீங்க. ஜிமினும் அப்படியே கீழே வராரு. ஒரு மாதிரி தலைக்கெலாம் குளிச்சுட்டு தலையில் துண்டு போட்டுட்டு ஒரு மாதிரி ஈரமாக அப்படியே வராரு. நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த டவலை வந்து வாங்குறீங்க. டவலை வாங்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் வந்து அப்படியே ஒரு சோஃபாவில் வந்து தனியாக ஒரு சோஃபா இருக்குல்ல, அங்கே போய் அப்படியே உட்கார்றாரு. நீங்கள் வந்து அவர் பின்னாடி வந்து தலையை வந்து தொடச்சி விட்றீங்க. அப்போ வந்து ஐயாங் என்ன டேஸ்லாம் எப்படி போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான்டா போச்சு, இந்த மிஷன்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. அப்படியே காஃபி எடுத்து அப்படியே குடிக்கிறாரு. நீங்கள் வந்து துண்டை வந்து அந்த உங்கள் ஷோல்டரில் போட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. அப்போ வந்து நைட்டு வந்தோடனே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி கேட்குறாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இத்தனை நாளாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது பையன் வெறித்தனமாக தான் வந்திருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து அங்கே ஃபுட் சாப்பிட வந்து எல்லோரும் வராங்க, வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஃபுட்டெலாம் அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறீங்க. அப்போ வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சேரை வந்து மூவ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ வந்து அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்து எல்லோரும் ஜிம்மினை பார்க்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவ்வளோக்கெலாம் பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு வீக்கான ஸ்ட்ரென்த்து தான், ஓகேவா? ரொம்பவே வீக்காக இருப்பீங்க. அதனால் எப்போ இது பண்ணாலும் டாக்டர் வந்து வருவாங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் அவங்கவுங்களோட அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவீங்க, ஓகேவா? இப்போ அவங்க கேட்குறாங்க, இல்லை வேணாம் அப்படிலாம் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிடி மிஸ்ஸும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. 7 பேருமே போயிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து 2 மேட்ஸும் கிட்டே வந்து அப்படியே கீழே உட்காடுறாங்க. நீங்கள் வந்து ஏன் கீழே உட்காரீங்க அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலுக்கிட்ட வந்து உட்காந்துட்டு கால் வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லிக்கிறேன். இல்லைம்மா வலிக்கலாம் இல்லை அப்படின்னு. எங்கள் பசங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறீங்க? இந்த 7 பசங்களும் அப்படி இருந்திருப்பாங்க. ரொம்ப நீ வரும்போது தான் எப்படி இருந்தாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. இப்போ வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸியாக ஒரு மாதிரி ரொம்ப மாஸாக வந்து அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வீடெல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்பவே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு அங்கங்கே ஸ்விம்மிங் பூலில் அப்படியே நிறைய பொண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு இருந்துட்டுருக்காங்க. அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஜேகேவுக்கு பின்னாடி அப்படியே 4-5 பொண்ணுங்க அப்படியே நின்றுட்டு அப்படியே அவரோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்ருக்கு. அவர் அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸாக ரொம்ப கோல்டாக. இப்போயும் கோல்டாக தான் இருப்பாங்க. ஆனால் முன்ன வந்து ரொம்பவே ஒரு மாதிரி லைக் அந்த பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இதில் மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ வந்து சடனாக வந்து அந்த வீட்டுக்கு வந்து யாரோ வராங்க. அது வந்து ஒரு பர்சன், அதாவது அவங்க பிடிஎஸ் மெம்பரோட அப்பா. அவர் வந்து வராரு. அப்படியே வீட்டுக்கு வராரு.
வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து ஒரு ஹாலில் போய் உட்காந்துட்டு போய் அவனுங்களை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க அப்படியே ஒரு கும்பலாக ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அப்படியே அங்கே போயிட்டு சார் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு காதுலேருந்து ஹெட்செட்டை வந்து அந்த ஒரு மாதிரி இந்த காதுக்கு பதில் பெருசாக ஒரு இது ஒன்று அந்த இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. சார் மாஃபியா சார் வந்திருக்காரு. யார்? உங்கள் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்திருக்காரா? சரி நாங்கள் வரோம். இல்லை சார் கையோடு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்க்குறாரு. அப்போ வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே போயிடுறாங்க. வித்தின் ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே வந்து அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸும் வராங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுங்களாம் அப்படியே வராங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேடிஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரூமுக்குள்ளே போய்ட்டு டோரை சாத்திக்கிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்க. டேட் அவங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதோட 10 டைம்ஸ் நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவோம். அது உங்களுக்கே தெரியும்ல. உங்களோட வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு. டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணால் தான் கொஞ்சமாச்சும் உருப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து வாய்ப்பே இல்லை. நாங்கள் இந்த இதில் இப்படி ஜாலியாக இருக்கோம் தெரியுமா? இல்லை ஒரே ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு கூட எல்லாம் பண்ணிக்கிட்டு போரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிற மாரி போகிறாரு. அப்போ வந்து டேட் அவன் சொல்கிறது உண்மை தானே? நாங்கள்லாம் இங்கெல்லாம் ஆளுக்கு 3-4 பொண்ணுங்களை வச்சிட்ருக்கோம். அது ஒரு பொண்ணை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு தெரியுது. இன்னும் 2 டேஸில் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் மேரேஜ். ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. அந்த பொண்ணு முன்னாடி இப்படி இருக்காதீங்க. டேட் வாய்ப்பே இல்லை. அவள் வந்தால் இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவளும் ஒருத்தியாக இருக்கட்டும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏஞ்சி போயிடுறாங்க. இவருக்காக கண்ணே கலங்கிடுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ வந்து அப்படியே அந்த 2 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. லைக் அந்த வீடே ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து அப்படியே பார்க்குறாங்க. கொஞ்சம் வந்து நல்ல பொண்ணுங்களாம் இருப்பாங்கள்ல, அதாவது அங்கே வேலை பார்க்குற மெய்ட்ஸ் நிறைய மெய்ட்ஸ் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆஃப் மெய்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. அவங்களாம் நல்லவங்க தான். பட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து அவங்கள வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து யாரும் பேடாக சொல்ல வேணாம். என்னக்கா பிடிஎஸ் மெம்பர் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன், ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரி. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பொண்ணுங்களை பற்றில பயப்படுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. நான் வந்து பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அவங்க வந்து யாரும் ரியல் டைமில் வந்து யாரும் கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. ஓகேவா? இப்போ வந்து தொட்டுருந்தேன். மெய்ட்ஸும் நல்லவங்களாம் இருந்திருப்பாங்களா. இப்போ அப்படியே அந்த இது மேரேஜுக்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்லேயே தான் நல்ல கொஞ்சம் மாஃபியாஸ்லாம் கூப்பிட்டு அந்த இதெலாம் பண்ணி லைக் இந்தியன் கல்ச்சரில் மேரேஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா பிடிஎஸ் மெம்பர் அம்மா வந்து லைக் இந்தியாவில் வந்து கொரியாவுக்கு வந்து செட்டில் ஆகிற மாரி அந்த ஃபேமிலி. அதனால அவங்களோட அம்மா இதுலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி லைக் அழகாக அப்படியே ரெடியாகி வந்திருக்கீங்க. அப்போ வந்து அவங்களாம் பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, நினச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணுறீங்க, அப்படியே வரீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து யாருமே அவ்வளோக்கு இல்லை. ஓகேவா? சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆஷ்ரமில் வந்து படிச்சிருப்பீங்க. அவங்க அப்பா தான், அதாவது பிடிஎஸோட அப்பா தான் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி உங்களை படிக்க வச்சுருப்பார் காலேஜ் வரைக்குமே. காலேஜ் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஓகேவா? லைக் எந்த கோர்ஸ்னால் ஞாபகம் வச்சுக்கிங்க.
இப்போ வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சிருப்பார், எங்கள் பசங்களை கல்யாணம் பண்ணிக்க, நல்லவங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. ஓகேவா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பார்க்குறீங்க, அவங்களோட கடைசி ஃபுல்லாக லாஸ்ட்டு மட்டும்தான் தெரியுது. இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஒரு வெர்ஜின் கேள் மாட்டிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தாட். ஓகேவா, இப்போ அப்படியே அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட் ஐஸோட பார்க்குறீங்க. அவங்க எந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரில. அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அந்த வீட்டில் வந்து நிறையா பொண்ணுங்க அப்படியே இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து பிடிஎஸ் எல்லாருமே வந்து அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, மெய்ட்ஸ் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க, நிறைய பொண்ணுங்க வந்து இருக்காங்க, நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து ஒரு 4-5 பொண்ணுங்க வந்து ஹே லேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து கை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ வந்து ஏய் கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க. அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரியாது போல். நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் பாடி ஸ்ட்ரக்சர் அப்புறம் அழகு நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து கை வைக்கிறோம். நீங்கள் வந்து கையை தட்டி விடுறீங்க. அப்போ வந்து ஹே கேர்ள், நீ என்ன தான் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மந்த்தில் நீங்கள் பழகிக்குவேன் லைக் எங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே பக்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்க அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அங்கே இருக்கவங்களாம் அப்படியே பாய்ஸை வந்து தடவிக்கிட்டு அப்படியே அதுமாரி உட்காந்துட்ருக்காங்க. இங்கே வந்து ஜிம்மினோட லேப்பில் 2 அதாவது ஒரு பொண்ணு இங்கே வந்து ஜேக்கப் கிட்ட அப்படி இப்படின்னு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்களோட செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேவா, நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதாகுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படியும் உங்கள் மவுத்தில் வந்து வாய வச்சுக்கிட்டு அப்படியே போகிறீங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அவங்கள பார்த்துட்டே போய் அப்படியே வாமிட் பண்ணுறீங்க. அப்படி சொல்லிட்டு வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே அந்த வாட்டர் எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து கை வைக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து ஜின்னு வந்து தான் உங்கள் மேலே வந்து கை வைக்கிறப்ப நீங்கள் வந்து கையை தட்டி விட்டு தொடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஒய்ஃப் தானே, தொட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த தாலி இருக்கும்ல, அதை எடுத்து இதை கட்டியிருக்கோம்ல, தொடலாம். அது என்னை மட்டும் தொடுறதா இருந்தால் அந்த கை தோணும். கண்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வாய் ஓவராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இது பண்ணுறீங்க. பட் அவர் வந்து அப்படியே உங்களை வந்து அந்த செவுத்தில் பின் பண்ணி அப்படியே தூக்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். வந்து டெடி விட்றா செத்துற போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து ஜேக்கப் சொல்கிறாரு, ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா பிடிஎஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூ உள்ளவங்க. ஓகேவா, அதை காம் பண்ணுறதுக்கோசரம் தான் நிறைய பொண்ணுங்க கூட வந்து அப்படியே ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே விட்றாங்க. நீங்கள் வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வந்து என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. நீங்கள் வந்து என் வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த நைட்டு வந்து போகுது. நீங்கள் வந்து எந்த ரூமுக்கும் போகல. அப்படியே ஹால்லேயே அந்த கிச்சனு ஓரமாகவே உட்காந்துருக்கீங்க. எங்கே வந்து ஏதோ பண்ணிவிடுவாங்களோன்னு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அங்கே மாட்ட அந்த பொண்ணுங்க கூட வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல், அந்த பெரிய ஹால் மாதிரி இருக்கும். நடுவில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், நிறைய ப்ளேஸ் இருக்கும். அங்கே போயிட்டாங்க. அங்கேருந்து லைக் அந்த சவுண்ட்ஸ்லாம் வருது. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு காதை மூடிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. இப்போ அப்படியே அந்த
டே வந்து ஸ்கிப் ஆகி இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே உட்காந்த மாரியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து உங்கள் மேலே வந்து யாராவது கை வைக்கிறாங்க, நீங்கள் வந்து நாங்கள் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெய்டு வந்து அப்படி உங்கள் காலில் உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்க வந்து அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க வந்து பிடிஎஸ் இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா நல்லவங்கன்னு சொன்னார். அது புரியுது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. இன்னமும் அந்த ரூம்லலாம் அப்படியே பார்க்குறாங்க, யாருமே இல்லை. எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க போல். அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க, ஒரு ரூம்குள்ளார போகிறீங்க. அப்படியே ரூம்குள்ளார போயிட்டு அப்படியே வரீங்க, பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸே எதுவுமே இல்லை. என்ன எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே அங்கே பார்த்தா அங்கே நிறையா அந்த ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அது வந்து உங்கள் ரூம் தான், ஓகேவா. பட் அங்கே ட்ரெஸ்ஸஸ் வந்து லைக் ஒரு மாதிரி ரிவீலிங்காக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டு அப்படியே பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அப்போ வந்து அங்கேருந்து அப்படியே பார்க்குறீங்க, ஒரு ஏதோ ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது. அதை பிடிச்சி எடுக்கிறீங்க. அது வந்து ஒரு மாதிரி இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் இல்லை, ஆனால் வந்து எல்லாரோட ரூம்லேயும் உங்களுக்கான திங்ஸ், அதாவது மாடர்ன் ட்ரெஸ் அதே மாதிரி தான் இருக்கும். பிடிஎஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, மாடர்ன் ட்ரெஸ் தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி போட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் வந்து போட்டுருக்கீங்க, ஓகேவா. லைக் ஷர்ட் மாதிரி தான், அது எந்த மெம்பரோட ட்ரெஸ்ஸுன்னே தெரில, ஷர்ட்டுன்னே தெரியல. அதை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு அங்கே இருக்கும். அதையும் அப்படியே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று நல்லா போட்டுக்கிட்டு அப்படியே வரீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் கையில் வந்து அந்த லைக் மெஹந்தி அப்படின்ட்டுலாம் இருக்குது. நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வரீங்க. அப்படியே பார்த்துட்டு இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டனை, அது வேறு உங்களுக்கு நெக்கு வரைக்கும் தான் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே அந்த பாய்ஸ் ட்ரெஸ்ஸில் அது இல்லவே இல்லை. நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்களோட அந்த இது தாலி மாதிரி இருக்கும்ல, அது அப்படியே லைட்டாக வெளியே தெரியுது. உங்கள் ஜுவல்ஸ்லாம் எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துல கழட்டி வச்சுட்டு, லைக் அந்த குளிச்சுட்டு அந்த லைக் அங்கே வந்து பொட்டு மட்டும் வைப்பாங்களா, அது மட்டும் ஏதோ வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே வரீங்க. அப்படியே கீழே வரீங்க. அங்கே வந்து பிடிஎஸ் யாருமே இல்லை, நிறைய பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு வந்து நான் வந்து இதுதான் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீயும் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இருங்க ஆண்டி, நாங்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். இல்லைம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை ஆண்டி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அப்படியே அங்கே வந்து அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் அப்படியே போகிறீங்க. எப்படி இருக்குன்னா, உங்கள் ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல் ஹேண்டாக இருக்கும். அதை வந்து சுருட்டி வச்சுருப்பீங்க. அப்படியே இப்படி வந்து போகிறீங்க. அங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஸ்விம்மிங் பூலில் அப்படியே குளிச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே போய் பார்க்குறீங்க, அங்கே நிறைய பொண்ணுங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே காஃபியை வந்து அப்படியே பார்க்குறீங்க. அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மச்சான் வாட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. பாடுறா அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்டேண்ட வராரு. நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் கிட்டேண்ட வர்றது வந்து யாருன்னு பார்த்தா சுகா தான் வராரு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்க்குறீங்க அவரை. அப்போ வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு நீச்சல் தெரியாது.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து அந்த டீயை வந்து கீழே வையா, அந்த காஃபியை கீழே வையா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குங்க கீழே வையினா வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அதை வந்து அப்படியே கீழே வைக்கிறீங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் காய்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்து கண்ணை காட்டுறாரு. நீங்கள் வந்து என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரீங்க. அப்போ வந்து பின்னாடி ஒரு பொண்ணு வந்து முத்தாயிடும். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஷிகா மேலே வந்து விழுட்டுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூச்சு வாங்குறீங்க. அப்போ வந்து ஷிகா வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. வந்து பாரு அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாய்ஸ்லாம் கிட்டே வராங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஒரு ஷோல்டரை வந்து அந்த நெக்கோட ஹக் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சிக்கிறீங்க. ஏய் ஏய் திரும்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே உங்களுக்கு நெக்கை பிடிக்கிறாரு. அந்த அந்த ஷர்ட் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படி சொல்லிட்டு மூச்சு வாங்குறீங்க. வந்து உங்கள் எல்லாரோட ஐஸும் உங்கள் செஸ்ட்டுக்கு தான் போகுது. ஏன்னா உங்களோட அந்த தாலி அப்படியே வெளியே வந்துடுச்சு. அப்படியே உங்களோட ஷர்ட்டு மேலே அவங்களோட செஸ்ட் அப்படியே அப் அண்ட் டவுன் போகிறத பார்த்துட்டு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டே கேட்குறீங்க. அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வராங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நீச்சலே தெரியாது. அப்படியே மூழ்கி போகிறீங்க. அதாவது அப்படியே பின்னாடி போகிறன்ற பேர் தண்ணிக்குள்ளே முழுகி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஏன்னா நீச்சல் தெரியாது, கிட்டே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏய் நேற்று தானே ஏதோ சொல்லி ஏதோ மேரேஜ்லாம் பண்ணோம், அப்புறம் என்ன கிட்டே வந்து என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வராங்க. நீங்கள் வந்து வேணாம் எனக்கு நீ பேசி முடிக்கிறதுக்காட்டி நாங்கள் ஒரு ரவுண்டை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்க. நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அப்படியே அந்த படிக்கட்டுகிட்ட போயிட்டீங்க. அப்போ வந்து ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏய் அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸை அப்படி பிடிச்சி ரப் பண்ணுறாரு. இங்கே வந்து ஜேகே வந்து அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து வேணாம் கிட்டே வராதிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படின்னு அப்படியே உங்களை வந்து ரவுண்ட் அப் பண்ணி அவங்க கிட்டே வராங்க. நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டுருங்க. அப்போ வந்து அவங்க வந்து டோர் வந்து நாக் ஆகுது. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க, நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே வந்து ஆரம் தான் கேட்குறாரு. ஐயா அது பெரிய ஐயா வந்திருக்காங்க, இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிடிச்சி கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து அப்படியே நோந்து போயிடுறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூச்சு வாங்கிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. அப்போ வந்து என்னம்மா ஆச்சு, தண்ணியில் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குளிர்றது உங்களுக்கு வேறு. நீங்கள் வந்து அப்படியே ஏதோ ஒரு ரூம்குள்ளே வந்து போயிடுறீங்க. அங்கே வந்து எல்லோரும் அப்படியே மேலே வராங்க. தலையில் அப்படியே துண்டு வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு துண்டு வந்து வியர் பண்ணிக்கிட்டோம். அப்புறமேட்டு துண்டில் தலையில் தோட்டிக்கிட்டு அப்படியே வராங்க. என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா இன்னமும் அந்த பொண்ணுங்கள்லாம் போகலையாடா டேட், புதுசாக ஒன்று வந்துடுச்சுன்னு பழசை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டேய் இவங்களும் அவளும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஷீஸ் வேர்ஜின், அவ்வளோதான், அவங்க வேர்ஜின் இல்லை, அவ்வளோதான், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பொண்ணை கஷ்டப்படாதீங்கிறா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, நல்லதாக போச்சு, எவனையும் கேட்க மாட்டாங்கள, கேட்டாலும் நல்லா போட்டு தள்ளுறோம், அது வேறு விஷயம்.
அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் தான் சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ யார் ரூமில் இருக்கீங்கன்னா, இங்கே வந்து வியோட ரூமில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அந்த ரூமில் தான் முன்னே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. வி வந்து இப்போ வந்து அந்த ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே தான் வாட்ரோப் இருக்கும்ல. இப்போ வந்து வியும் அந்த ரூம்குள்ளே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து வராரு. நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே நிமிர்ந்து அப்படியே பின்னாடி திரும்பி அப்படியே பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே உங்களை மறைச்சிக்கிட்டு என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என் ரூமில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. உங்கள்கிட்ட வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே பின் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அது அது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வளர்றீங்க. அப்போ வந்து ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷர்ட் அப்படியே பிடிக்கிறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதோ சொல்ல வரீங்க. அந்த ஷர்ட் அப்படியே அந்த அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே தூக்கி விட சொல்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. புரியல என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அகைன் சொல்கிறீங்க. அப்படின்ட்டு நல்லா இருக்குது. மற்ற பொண்ணுங்களோட டேடி அது இதுன்னு சொல்லும்போது இந்த இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே அவர் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வராரு. உங்களோட நெக்கில் அப்படியே லைட்டாக கை வைக்கிறாரு. கை வச்சு அப்படியே உங்கள்கிட்ட வராரு. கிட்ட வந்து லைட்டாக உங்கள் லிப்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டார். அப்போ வந்து அவர் வந்து அப்படியே உங்கள் ஹேர் அப்படியே ஒரு மாதிரி லைக் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. அவர் வந்து நெக் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களை வந்து அப்படியே நிமிர்த்தி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரீங்க. பட் அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே அவரோட கையை வந்து அப்படியே லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. அவரை பிடிச்சி தள்ளலான்னு பார்க்குறீங்க. பட் தள்ளவே முடியல அவரை. நீங்கள் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. அப்போ வந்து டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமினும் அப்புறமேட்டு ஜேகேவும் வராங்க. அவங்க வந்து சீனை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளுறீங்க. அவரோட நெக்கை அவரோட செஸ்ட்டில் அப்படி கை வச்சு தள்ளுறீங்க. அப்போ வந்து அவங்க பார்த்துட்டு மச்சான் பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்றீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மச்சான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை அப்படியே ஒரு மாதிரி ஹைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம்லேயே அந்த வாட்டரை போயிட்டு அப்படியே மறைஞ்சிக்கிறீங்க. அப்போ வந்து என்னடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சரி வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உன்னோட ஹஸ்பண்ட்ஸ் தானே, நாங்கள் பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. என்னால் வர முடியாது. அவனுக்கு கிஸ்ஸே கொடுத்துருக்கேன் இல்லைன்னா அவன் உடம்ப காட்டல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதை ஏற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட வந்து சொல்கிறாரு ஜிம்மி. அப்போ வந்து வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் வந்து அந்த கையில் ஒரு ஏதோ ஒரு டீ இந்த பாட்டு ஃப்ளவர் பாட்டு மாரி ஒன்று கிடைக்கிது. அதை அப்படியே எடுத்து அப்படியே ஓங்குறீங்க. தாலி கட்டியிருக்கோம்மா, உயிர் போச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த நாளே அவ்வளோதான், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் செத்துட்டோன்னா அப்புறம் இந்த இதெல்லாம் உனக்கு எதுவுமே இல்லை சரியா, அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பிடிச்சி மடக்கிறாரு.
போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு நீங்கள் மட்டும் அப்படியே இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. டேய் பரவாயில்ல கிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. டேய் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸ்ட்ரகிள் பண்ணாலா அப்புறம் எப்படி கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வரீங்க. அகைன் என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் ட்ரெஸ் இல்லையே. அதனால் ஒரு ஷர்ட்டு, அதாவது வியோட ஷர்ட் தான் நாட்டுக்கு அப்படியே ஒன்று எடுத்து போட்டுட்டு நீங்கள் மட்டும் வரீங்க. பின்னாடி வந்து வி வராரு, நீங்கள் வந்து முன்னாடி நடந்து போகிறீங்க. அப்போ வந்து என்னம்மா ட்ரெஸ்ஸு உனக்கு தான் வாங்கி வச்சுருந்தோமே. இல்லை அங்கிள் எனக்கு அந்த ட்ரெஸ்லாம் பிடிக்கல. இல்லைம்மா அவனுங்க பிடிக்கல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஆகிடுச்சி. அப்போ வந்து சரிம்மா நீ வேணால் இன்றைக்கி ஷாப்பிங் வரியா, நம்ம 2 பேர் போகலாமா. இல்லை அங்கிள் நான் வரல. சரி நீங்கள் அவங்க கூட போகிறதுனால போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து நான் போய்க்கிறேன் அங்கிள். சரிம்மா அப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் ஹோட்டலில் கை வச்சுட்டு அவனுங்களை எப்போயோ திருத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகேவா. ஸோ இதோட வந்து இந்த 1 ஷாட் வந்து, அதாவது இது வந்து கண்டிப்பாக ஒரு 3 ஷாட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இது வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன்டா. கூடிய சீக்கிரம் 2nd 3rd வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷாட் எப்படி இருந்துன்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் இந்த ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாரி இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே. நான் வந்து உங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை சொல்லிலாம் பாருங்கள் அப்படிலாம் சொல்லலை. ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட உழைப்பில் வந்து நீங்கள் வந்து மண்ணை வரையெல்லாம் போட தேவையில்ல. சரியா. அவ்வளோதான். அப்புறம் மற்றவங்கள பார்த்துட்டு எப்படி ஸ்டோரி நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஐயோ இன்னும் எந்த கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணலடா. இனிமேல் தான் இந்த சேனலை கொஞ்சம் ஞாபகம் வச்சு நான் அது இதையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா. இதுக்கு வீடியோ போட்டே மேலான மாதிரியா இருக்குது எனக்கு. ஸோ இதுக்கு வர கமெண்ட்டில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம்.